Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC MTS எக்ஸாம் செப்டம்பர் 20ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா ஒரு 40 டேஸ் தான் நம்ம கையில டைம் இருக்கு. சோ இந்த 40 டேஸ்ல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணனும். அட் தி சேம் டைம் இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் நல்லா ரிவிஷன் பண்ணனும். ஓகே, சோ இந்த வார சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல SSC MTS க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் ஃப்ரீ லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 16/8/2025 ஈவினிங் 6 o'clock வந்து ஓபன் ஆகுது. 20/8/2025 நைட் 12 o'clock கூட டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஒரு 4 நாள் டைம் கொடுத்திருக்கோம். இந்த 4 டேஸ்க்குள்ள இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. இந்த டெஸ்ட்டை நீங்க தமிழ்லயும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். SSC MTS ஓட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுல क्वेश्चंस வந்து கொடுத்திருப்போம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன் 1 வந்து கொடுத்திருப்போம். செஷன் 1ல மேத்ஸும் ரீசனிங்கும் கொடுத்திருப்போம். டைம் பாத்தீங்கன்னா 45 நிமிஷம். சோ இந்த செஷன்ல நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. MTS எக்ஸாம்லயும் அதே மாதிரி தான். செஷன் 1ல நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. ஜெனரல் வந்து 12 क्वेश्चन கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணாலே நீங்க குவாலிஃபை ஆகிரலாம். OBC 10 क्वेश्चन கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணா போதும். SC ST 8 क्वेश्चन நீங்க கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணா போதும். இந்த செஷனுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. மேத்ஸ்ல 20 क्वेश्चन, ரீசனிங்ல 20 क्वेश्चन, ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 3 மார்க். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 120 மார்க்குக்கு இந்த செஷன் 1 வந்து நீங்க எழுதுவீங்க. செஷன் 1 ஓட 45 நிமிஷம் முடிஞ்சது உங்களுக்கு செஷன் 2 வந்து ஓபன் ஆகும். இதுல ஜெனரல் அவேர்னஸ்ல 25 क्वेश्चन, இங்கிலீஷ்ல 25 क्वेश्चन வந்து கேட்டிருப்போம். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 3 மார்க். சோ ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா 75 மார்க்குக்கு எழுதுவீங்க, இங்கிலீஷ் வந்து 75 மார்க்குக்கு எழுதுவீங்க. சோ இதுக்கு டைம் பாத்தீங்க அப்படினா 45 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்திருப்போம். 50 क्वेश्चन 150 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. இந்த செஷனுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த செஷனுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. சோ ஒரு क्वेश्चन தப்பா போடிங்க அப்படினா 1 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல போயிடும். ஒரு क्वेश्चन கரெக்ட்டா போடிங்க அப்படினா உங்களுக்கு +3 வந்து மார்க் ஆட் ஆகும். ஒரு क्वेश्चन தப்பா போடிங்க அப்படினா -1 வந்து போயிடும். ஓகேவா? சோ புரியுதா? ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 3 மார்க். அப்ப இந்த செஷன்ல நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. சோ இதுல நீங்க 150க்கு உங்களால எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணனும். ஓகே, ஏனா இந்த செஷன் 2ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் நீங்க ஹவல்தாராவும் செலக்ட் ஆக முடியும், MTS ஆவும் செலக்ட் ஆக முடியும். ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்க இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது தான் எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க, எது உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல இன்னும் நாம என்னென்ன படிக்கணும், கரண்ட் அஃபேர்ல எப்படி ரிவைஸ் பண்ணனும், இங்கிலீஷ்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கும், வொகாபுலரி எப்படி ரிவைஸ் பண்ணனும், மத்த எரர் ஸ்பாட்டிங் क्वेश्चन எப்படி அட்டெண்ட் பண்ணனும், கிராமரை எப்படி ஸ்ட்ராங் பண்ணனும்ங்க கூடிய எல்லா ஐடியாவுமே கிடைக்கும். ஓகேவா? சோ அதனால கரெக்ட்டா இந்த வீக்லி இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் MTS க்கு படிக்கவே ஆரம்பிக்கல மேம், நான் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து குவாலிஃபை ஆகிருவேன், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் படிக்கணும், MTS க்கான கிளாसेस வேணும்ங்கற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல MTS க்கான பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சாட்டர்டே நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து எல்லாரும் ஃப்ரீயா வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃப்ரீ லைவ் டெஸ்ட் தான். சோ எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. சோ ரியல் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, குவாலிஃபையிங் மார்க் வந்து சொல்லிட்டேன். மேத்ஸ்க்கும் ரீசனிங்க்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் 12 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணாலே போதுமானது. கரெக்ட்டா OBC 10 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணாலே போதுமானது. ஓகே, மேத்ஸ்லயும் ரீசனிங்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை क्वेश्चन, 40 क्वेश्चन கேட்டிருக்கோமா, கரெக்ட்டா ஒரு 12 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணுங்க. மீதி எல்லாமே ஓரளவுக்கு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இந்த செஷன்ல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. OBC 10 क्वेश्चन, SC ST 8 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ ஃபைனல் கட் ஆஃப் வந்து இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸ் மார்க்க வச்சு தான் வரும். சோ இந்த செஷன்ல உங்களால எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. 45 நிமிஷம் டைம் கொடுத்திருக்கோம். இந்த செஷனுக்கு பேப்பர் பென் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்ச ஆப்ஷன் சூஸ் பண்ண போறீங்க. இங்கிலீஷும் அப்படிதான், ஜெனரல் அவேர்னஸும் அப்படிதான். ஏன்னா 45 மினிட்ஸ்ல கண்டிப்பா உங்களால 50 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். நீங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமரும் வொகாபுலரியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்க தரவா படிச்சிருக்கணும். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் மட்டும் இல்ல மேம், நான் இன்னுமே நிறைய டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 40 டேஸ்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்கார்ந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும், சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், என்னோட லெவலை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல MTS க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இதுல டோட்டலா உங்களுக்கு இது வரைக்கும் 300 டெஸ்ட்டுக்கு மேல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா 40 ஃபுல் டெஸ்ட் கொடுத்திருக்கோம். ஓகே, இன்னும் 40 நாள் டைம் இருக்கு. ஒரு நாளைக்கு
நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட இதில் நம்ம 40 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் MTSக்கான டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே, ஸோ சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். கம்மிங் சாட்டர்டே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதில் வந்து லேப்டாப்ல எப்படி டெஸ்ட் அட்டன் பண்றது, மொபைல் போன்ல எப்படி டெஸ்ட் அட்டன் பண்றதுங்கிறதுக்கான டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? மொபைல் அட்டன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல போய் அட்டன் பண்ணிக்கலாம். லேப்டாப்ல அட்டன் பண்றதுக்கு நம்ம வெப்சைட்டுக்குள்ள போகணும். web.classplusapp.com குள்ள போயிட்டு ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு டெமோ வந்து உங்களுக்கு காட்டிடுவேன். எப்படி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும், செஷன் 1 எப்படி அட்டன் பண்ணணும், செஷன் 2 எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான டெமோ எல்லாமே கொடுத்துருவேன். அது எல்லாமே சாட்டர்டே வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 1 வீக் வந்து டைம் இருக்குது. ஸோ அந்த 1 வீக் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. கம்மிங் சாட்டர்டே நடக்கக்கூடிய எக்ஸாமை ஒரு ரியல் எக்ஸாம் மாதிரி எடுத்துட்டு நல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச்ல நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் MTS டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ MTS டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுக்கும்போது டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். MTSோட டெஸ்ட் பேட்ச்லையும் அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் இப்போ NTPC எக்ஸாம் நடந்துட்டு எனக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும், டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் MTSோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் MTS டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. இதுல உங்களுக்கு இது வரைக்கும் 300 டெஸ்ட் கிட்ட நம்ம ஆட் பண்ணிருக்கோம். நீங்க எக்ஸாம் போறதுக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. சோ கிட்டத்தட்ட இதுல 500 டெஸ்ட்டுக்கு மேல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸ்ல நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைமர் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவோம். சாப்டர் டெஸ்ட் அப்படின்னா 10 நிமிஷம் டைம், 15 நிமிஷம் டைம் கொடுத்துருப்போம். ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா 1.5 மணி நேரம் டைம். செஷன் 1க்கு 45, செஷன் 2க்கு 45 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம். செக்ஷனல் டெஸ்ட் அப்படிங்கும்போது 30 நிமிஷம் இல்லைன்னா 35 நிமிஷம் டைம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டா கொடுத்திருப்போம். ஓகே, ஏன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா அந்த சாப்டருக்கு மட்டும் வந்து திருப்பி சாப்டர் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்ல இங்கிலீஷ்ல இப்ப எரர் ஸ்பாட்டிங் அட்டெண்ட் பண்றோம், எரர் ஸ்பாட்டிங்ல நமக்கு மார்க் வரல அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியா வந்து சாப்டர் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்ல ஜெனரல் அவேர்னஸ்க்கு மட்டும் வந்து செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல எல்லா டைப் ஆஃப் டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 40 டேஸ் நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 40 டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எடுங்க. ஓகே, சோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நாம உங்களுக்கு ஆஃபர் கொடுத்திருந்தோம். அதுல 3 கூப்பன் கோட்ஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. ஏன்னா நம்ம ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கூப்பன் கோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுல 3 கூப்பன் கோட்ஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கிறதுனால இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2500 நீங்க பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ல பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். ஓகே, சோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு MTSோட டெஸ்ட், ஆல் இன் ஒன் கோர்ஸ், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். MTS டெஸ்ட்டோட ஃபீஸ் வந்து 399, CA PDF கோர்ஸோட ஃபீஸும் 399, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1899. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது நான் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரீசெண்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் வந்து டிலே ஆகுறதுனால குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நியூ பேட்சஸ், SBI கிளர்க்கு, IBBS கிளர்க்குக்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கான நியூ பேட்சஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி SSC MTSக்கான நியூ பேட்சும் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 40 டேஸ்ல MTSக்கு ரெடி ஆகிற மாதிரி பேட்சஸும் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரே கோர்ஸ் தான். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். சிலபஸ், மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், டெய்லி லைவ் கிளாஸ்
லெசன் எல்லாமே இதிலே கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் மேம் எனக்கு லாஸ்ட் சான்ஸ், எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு, இல்லைனா இந்த ஒரு 1 இயருக்கு மட்டும் எனக்கு கோர்ஸ் எனாஃப் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்மிங் சாட்டர்டே ஓகே ஸோ டெஸ்ட் இருக்கு. ஒரு ரியல் எக்ஸாம் ஃபீல்டில் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டோட லிங்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சாட்டர்டே நடக்கக்கூடிய எக்ஸாமோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம அந்த லிங்கை ஷேர் பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம். ஏன்னா மற்ற எக்ஸாமில் இப்போ சிஜிஎல் சிஹெச்எஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்க்கு நம்ம படிக்கிறதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சிஜிஎலோட மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் லெவல் 2, அதாவது டயர் 2லலாம் டஃப்பாக இருக்கும். இப்போ எம்டிஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் நல்லா படித்தாலே, நல்லா இங்கிலீஷோட கிராமர் நாலேஜ், 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன், கொஷின்ஸோட லெவலும் அந்த லெவலில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் எம்டிஎஸ் வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் ஈஸியான எம்டிஎஸ் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம். ஓகேவா? ஏன்னா ஜஸ்ட் இதுக்கு கேல்குலேஷன் எதுவுமே தேவையில்லை. இந்த கிராமர் பார்ட்டு ஒக்காபுலரி பார்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் இங்கிலீஷ் நல்லா பண்ணிடலாம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கரண்ட் அஃபேர், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி எல்லாமே தரவாக படிக்கணும். ஓகே, நம்ம ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் கொடுத்தாச்சு. அது போக நீங்க வந்து பேசிக்ல இருந்து படிக்கிறதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு தனித்தனி பேட்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் எம்டிஎஸ் படிக்கிறாங்க, இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் எக்ஸாம் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே அதிலே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸுக்கு டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.